ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வைஷ்ணவி ஹேட் அ குட் டைம் தான் சொல்லணும். வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் vlog வித் அ குட் வியூ. மார்னிங் சன்ரைஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ பொண்ணு நேற்றே சொல்லியிருந்தா முடிஞ்சால் பூரி பண்ணுன்னு. பூரி பண்ணுவேன்னா என்னன்னு தெரில, பட் பீட்ரூட்டை துருவி கோதுமை மாவில் போட்டு வச்சுருக்கேன், பால் காய்ச்சிருக்கேன், கொஞ்சமாக டீ போட்டு குடிக்கலாம், தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது தண்ணி சுட வச்சுருக்கேன், குடிக்கிற தண்ணி. அதுக்கப்புறம் பூரி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கலர்ஃபுல் ரோட்டி தட் இஸ் பராட்டா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பராட்டா தான் பண்ணியிருக்கேன். அதில் அஜ்வைன், உப்பு, பீட்ரூட், துருவின பீட்ரூட்லாம் போட்டு பிசைஞ்சு ஒரு பராட்டா மாதிரி. அதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு ஒரு சப்ஜி. இதுதான் இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் லன்ச்சு உங்களுக்கே தெரியும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ மண்டே சர்ஜரி இருக்குது. ஸோ பெருசாக மூடு இல்லை எலாப்ரேட் குக்கிங்லாம் பண்ணுறதுக்கு. பட் எஸ், சேம் டைம் பொண்ணோட ஹெல்த் இம்பார்ட்டண்ட், அவளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும். ஸோ அதனால் ஒன் பாட் மீல் மாதிரி பண்ணலாம், எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலாவ் மாதிரி, வெஜ் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன் லன்ச்சுக்கு. ஸோ அவளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்தாச்சு. நிறைய கீ போட்டு பீட்ரூட் பராட்டா பண்ணி சப்ஜியோடு அவளுக்கு கொடுத்தேன், அலாங் வித் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆல்மண்ட், கிரேப்ஸ் அண்ட் பால். இதுதான் இன்றைக்கி அவளோட பிரேக்ஃபாஸ்ட். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் அது குழந்தைங்க கிட்ட வரக்கூடாது. அஃப்கோர்ஸ் இது அறியாத வயசு, அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் அவளோட ரொட்டீன் ஷுட் கோ ஆன். அதுதான் என்னோடய ப்ரைம் டார்கெட் ஹியர். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ ப்ளே டே மாதிரி, அதாவது ஹோல் டே தே வில் ஸ்பெண்ட் டைம் ஹியர் ஆர் ஷீ வில் கோ டு தேர் பிளேஸ் அந்த மாதிரி. சரி, நேற்றே போயிட்டு கேனப்பீஸ் வாங்கியிருந்தேன் பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஷாப்பில். ஸோ இதில் நிறைய ஹெல்தி ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், அலாங் வித் ஜூஸஸ். அதுதான் என்னோடய பிளான் இன்றைக்கி அவளோட ப்ளே டேக்கு. லன்ச் டைம் ஆயாச்சு. பிகாஸ் கிட்ஸ் எல்லாம் கீழே விளையாட போயிட்டாங்க. நான் என்னோடய லன்ச்சு சாப்பிட்டேன். கொஞ்சமாக வெஜிடபிள் புலாவ் வச்சு, கொஞ்சம் ரைத்தா வச்சு ஐ ஹேட் மை லன்ச். இந்த ரெசிபி ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். நிறைய வெஜிடபிள் புலாவ் ரெசிபீஸ் லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரெசிபீஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஈஸி ரெசிபீஸ், குவிக் ரெசிபீஸ், ஹெல்தி ரெசிபீஸ். நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ரெசிபியில், பட் ஸ்டில் இட் இஸ் டேஸ்டி. Healthக்கு it's very good, that much I can guarantee you if you follow my recipes. This is the meal for me. And canapes time vandachu because kids are back. It's already 2 o'clock here. So quickly அதை எடுத்து அசம்பிள் பண்ணணும். டொமேட்டோஸ், சீஸ், பொமக்ரனேட்ஸ், cucumber, இதில் என்ன வேணால் போடலாம். ஆனியன்ஸ் போடலாம், ஆலிவ்ஸ் வைக்கலாம். உங்களோட ஐடியாஸ்க்கு என்னென்ன வருதோ. அஃப்கோர்ஸ் things which can be consumed raw for kids, அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். இதில் ஈவன் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், லைக் பெரு, ஆப்பிள்ஸ், ஆலிவ்ஸ், பைனாப்பிள்ஸ். சீஸ் அண்ட் பைனாப்பிள்ஸ் ஆர் த பெஸ்ட் ஒன் சொல்லலாம் காம்பினேஷன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். தட் இஸ் டொமேட்டோ, cucumber, cheese and pomegranates. So I served these canapes along with the paper boat juice. Kids enjoyed it, they loved it rather. And of course I have served this to Vaishnavi along with some Nutella. அது Ferrero Rocher ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால். She liked it. Kids had a good fun. இதுதான் இன்றைக்கி என்னோட vlog till the noon. Hope you liked it. எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பி பார்க்குறேன். till the time, bye bye.